இந்த மேஷ ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிலும் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள். மேஷ ராசி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி துவக்கத்துல இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கிறார். மற்றொரு வருட கிரகமாகிய பாம்பு கிரகங்கள் கும்ப வீட்டுல, அதே நேரத்துல கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல சிம்ம வீட்டுல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது வருட ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல குருவின் பார்வையில சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு சொத்து சுகம் அமையக்கூடும். என்னதான் சுபகாரியங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் அதே நேரத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனியில இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க போராடித்தான் அந்த பலனை அடைய வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு சனி பகவான் கடுமையான பகை கிரகம். அப்போ இந்த மேஷராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எளிமையாக ஒரு விஷயத்த செய்து முடிப்பாங்க, புத்திசாலித்தனமாவும் செய்து முடிப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்த நம்ம எளிமையா செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனா இப்ப அதே விஷயத்த செய்யும் போது ஒரு மந்த நிலை, சில மனக்கசப்புகள் இருக்கக்கூடும். உங்க மனசுல ஒரு விஷயம் தோணும், நம்ம இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம எளிமையா செஞ்சோம், இப்ப சமீப காலமாக அதே விஷயத்த செய்யும் போது நிறைய போராட்டங்கள் இருக்கு, ஒருவித சோம்பேறித்தனம், ஒரு மந்த நிலை இப்ப இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மேஷராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஒரு மனுஷனை ஒழுக்கிவிடும். அப்ப 12ஆம் இடங்கிறதா நிம்மதி, மன நிம்மதியை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் தான். அப்ப அந்த பாவத்துல ஒரு கடுமையான பகை கிரகம், ஒரு பாவ கிரகம் சஞ்சாரம் செய்யும் போது கடுமையான மன உளைச்சல் இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மேஷராசி என்பர்கள். இந்த சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உழைப்பை அதிகமாக உறிஞ்சக்கூடிய கிரகம், ஊதியத்தை குறைவாக கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால மேஷராசி என்பர்கள் எவ்வளவோ உழைச்சாலும் அதற்குரிய சன்மானம், அதற்குரிய பொருளாதாரம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு தற்சமயம் நடந்து கொண்டிருக்க காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கும். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இயல்பாகவே மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் கோபமாக பேசக்கூடிய அன்பர்கள். கோபம் வந்துச்சுன்னா சட்டுன்னு மற்றவங்களை திட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த சனி பகவான் உங்களுடைய கோபமான பேச்சு மற்றவர்களை அதிகமாக காயப்படுத்தும். அப்போ உங்களை சுத்தி இருப்பவங்களை, சிலரை, நம்பிக்கைக்கு உரியவர்களை பகைவர்களாக மாற்றும், தேவையில்லாத தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களது கோபமான பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு விழுகிறது. அப்ப 6ஆம் இடங்கிறது சத்துருஸ்தானம் இல்லையா, பகை உருவாகும். புதன் வீட்டையே பார்க்கிறார், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். வேலை செய்யற இடத்துல
உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்களே உங்களை காயப்படுத்துவார்கள். சொந்த தொழில், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த நேரத்துல துவங்கக்கூடாது. தேவையில்லாத மனக்கசப்பு உண்டு. எப்பவுமே 7.5 சனி வந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்ய வேண்டும். புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்க கூடாது. புதன் வீட்டே பார்க்கிறார். பழைய நண்பர்களால் ஆதாயம் இல்லை. ஏதோ ஒரு நண்பர்கள் சொல்லிட்டார், அதுல நான் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்போ 6ஆம் பாவத்தை சனி பகவான் 12ஆம் வீட்டுல இருந்து பார்க்கறதுனால உத்தியோகத்துல சின்ன சின்னதாக அவமானங்கள் வரத்தான் செய்யும். அப்ப அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கி நீங்க உங்களது உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல மாற்றம் வரும். அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்களோடது 9ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்வை செய்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையால் மனக்கசப்பு உண்டு. தந்தையோட உதவி தக்க நேரத்துல கிடைக்காமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு இருக்கிறதுனால தந்தை வழி உறவு அவங்களால் நிறைய மனக்கசப்புகள் உண்டு. இப்ப அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த வருட ஆரம்பத்துல கடுமையான நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு, அதாவது ஜூன் மாசம் முதல் வாரத்துல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதாவது மிதுன வீட்டில இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்ற நிலையிலிருந்து நட்பலனை தரப்போகிறார். இப்போ ஒரு பக்கம் சனி 7.5 சனியோட நெருக்கடி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் படிப்படியான முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்துல அதுவரை இருந்த அந்த ப்ரொமோஷன் தேக்க நிலை அனைத்தும் பாத்தீங்கன்னா சரியாக போகிறது. ஏன்னா உச்சம் பெற்ற நிலையிலிருந்து 12ஆம் இடத்திற்கு ஏற்கனவே அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்ப குருபாத்த சனியாக அந்த இடத்துல நட்பலன்களை தரவிருக்கிறார். அப்போ தன் வீட்டையே குரு பார்க்கிறார். இடம்பெயர்வதால் யோகம் உண்டு. 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் அமையக்கூடும். அவருடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். பதவி உயர்வு கிடைக்கும். 7.5 சனில பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் நெருக்கடியான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்காது. அதை சரி செய்யவே இந்த குரு பகவான் வருகிறார். குரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். குருவின் பார்வை சனிக்கு 9ஆம் பார்வையாக விழப்போகிறது. 12ஆம் இடத்திற்கு குரு பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்வதால் நல்ல யோகம் உண்டு. அதே நேரத்துல புதிய முதலீடுகளை உங்களது சக்திக்கு ஏற்றவாறு 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் படிப்படியாக செய்து கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை எதுவும் கிடைக்கல சார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதாரத்தை கண்டிப்பாக கையில கொடுத்தாகணும். அதே நேரத்துல இந்த இடத்துல ராகு கேதோடைய நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்கிறார். லாபஸ்தானத்துல பாவகிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நிச்சயமாக நட்பலன் உண்டு. ராகுவின் காரக தொழில் செய்வோருக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. 2ஆம் திருமணம், அதாவது ஏற்கனவே எனக்கு டைவர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்காம தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு திருமண அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2026ல ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதாவது இல்லை. ஆனால் 2026 டிசம்பர் கடைசியில தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நிகழவிருக்கிறது. அப்ப 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எல்லாம் இருந்தும்
ஏதோ ஒரு மனக்கசப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு விதமான விரக்தின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் தான் ஆழ் மனசு. அந்த விரக்தி போக்கு இப்பவும் உங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2026லும் அது தொடரும். அதே நேரத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேறு கிடைக்கும். 5ஆம் இடம் குலதெய்வத்தை குறிக்கும். குலதெய்வ வழிபாடு ஏதேனும் வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்துல கேது இருக்கிறதுனால அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுங்கள். குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்துல குருவின் நிலைப்பாடு ஒரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி உண்டு. இந்த 7.5 சனியோட தாக்கம் முதல் 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும். இந்த 2026ல வழிபாடுகள், மேஷராசி என்பவர்களுக்கு வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மனை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.